ஜெபம் பண்ணுவோம். மகா பரிசுத்தமும் இரக்கமும் கிருபையும் நிறைந்த அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான நாளுக்காக ஸ்தோத்திரமானவரே, உங்களுடைய நற்செய்தியை கொடுக்கும்படியாக இந்த இடத்துக்கு நீங்கள் அழைத்து வந்தீங்களப்பா. நன்றி ராஜா. வந்திருக்கிற ஒவ்வொருடைய மக்களுடைய இதயத்தையும் சிந்தனைகளையும் பரிசுத்தப்படுத்துங்கப்பா. கண்களை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. செவிகளை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. வாயிலிருந்து புறப்பட்டு வரக்கூடிய வார்த்தைகளை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. செய்கைகளை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. நடக்கைகளை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. எங்கள் தேவாதி தேவன் பரிசுத்தராய் இருக்கிறது போல உம்மை தொழுது கொள்வர்களாகிய நாங்களும் பரிசுத்தமாக இருக்க பரிசுத்த ஆவியானவர் பரிசுத்தமான வார்த்தைகளை அவர்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் எங்களுக்குள்ளும் அனுப்பி உள்ளும் புறமும் பரிசுத்தப்படுத்தி வருகைக்கு ஒவ்வொரு நாளும் தகுதிப்படுத்தி ஆயத்தமாக இருக்க கிருபை செய்யுங்க. அடியேனை மூடி மறைத்துக் கொள்ளுங்க. நீங்கள் பேசும்படியாக என்னை முழுவதுமாக வெறுமையாக்கி ஒரு கருத்தில் ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேங்க நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. என்ன எப்படி இருக்கணும் அதை பற்றி பேசணும். நம்மீது அன்பு வைத்தார் தேவன். யோவான் 3:16 வாசிக்கலாம். யோவான் நற்செய்தி நூல் 3:16. தேவன் தம்முடைய ஒரே குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ எவனா இருந்தாலும் சரி, படித்தவனாக இருந்தாலும் சரி, படிக்காதவனாக இருந்தாலும் சரி, ஞானியா இருந்தாலும் சரி, அறிவாளியா இருந்தாலும் சரி, மூடனா இருந்தாலும் சரி, முட்டாளா இருந்தாலும் சரி, யாரு சாமியாரா இருந்தாலும் சரி, எப்படிப்பட்டவன் எவனா இருந்தாலும் விசுவாசித்து அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் என்ன செய்தாரு? அன்பு கூர்ந்தார். அவர் அன்பு கூர்ந்தார். நம்ம படிச்சுக்கிட்டே இருக்கிறோம். ஆனா அவர்கள் நம்ம அன்பு செலுத்துறமான இல்லை. சரி, இந்த கிறிஸ்துமஸ் ஆண்டவர் 2000 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்திருக்கணும். அதுக்கு முன்னாடி பிறக்கக்கூடாது, அதற்கு பின் பிறக்கக்கூடாது. யாருக்கா இந்த மாதிரி கேள்வி வந்ததா இல்லையா? தேவன் தம்முடைய குமாரனை 2000 வருஷத்துக்கு முன்பாக அனுப்புனாரு, அதுக்கு முன்பாக அனுப்பல, அதுக்கு பின்பாக இப்ப அனுப்பல. அப்படி யாருக்கும் சந்தேகம் வரலையா? வரதுக்கு சான்ஸ் இருக்கான்னு சொல்ல மாட்டாங்க. என்ன? கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 4-5 வாசிங்க. கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 4-5. கலாத்தியர் 4வது அதிகாரம் 4-5 வாசிங்க. நாம் புத்திர சுவிகாரத்தை அடையும்படி நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டிருந்தா படிங்க. மீட்டுக் கொள்ளத்தக்கதாக காலம் நிறைவேறின போது எந்த காலம் நிறைவேறிச்சு அப்படிங்கிறத பார்க்கணும். காலம் நிறைவேறின போது ஸ்திரீயினிடத்தில் பிறந்தவரும் படிங்க நியாயப்பிரமாணத்துக்கு கீழானவருமாகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். அப்போ காலம் நிறைவேறணும். என்ன காலம் நிறைவேறணும்? நம்ம புத்திர சுவிகாரம் அடையணும் அப்படின்னா ஒரு சட்டம் ஏற்றப்படணும். நம்ம புத்திர சுவிகாரத்துக்குள்ள அரசாங்கம் சட்டம் ஏற்றப்படணும். அந்த சட்டம் ஏற்றப்பட்டது ரோமர் காலத்துல தான். அப்ப அவர் மரணம் அடையணும்னா சிலுவையில் அறையப்பட்டு மரணம் அடைய. அதுக்கு முன்னாடி வந்திருந்தா கல்லெறிந்து கொண்டு விடுவார்கள். இப்போ தூக்கில போட்டு கொண்டுருவாங்க. அப்போ காலம் எந்த காலம் நிறைவேறது? அவர் வருவதற்கு அந்த சட்டம் நிறைவேற்றப்பட வேண்டும். புத்திர சுவிகாரத்தினுடைய சட்டம் நிறைவேற்றப்பட வேண்டும். அவர் சிலுவையில் அறையப்பட வேண்டும். கம்ப்ளீட்டா முழுவதும் ரத்தம் சிந்த வேண்டும். இந்த காலம் ரோமர் காலத்தில் வந்தது. அடுத்து சுவிசேஷம் உலகம் என்று சொல்லணும். சொல்றீங்களா? அதுக்கு வழி வேணும், ரோடு வேணும், பாதைகள் வேணும், மார்க்கம் வேணும். அது ரோமர் காலத்தில் தான் போடப்பட்டது. ஆல் ரோட்ஸ் லீட்ஸ் டு ரோம் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. அப்போ எல்லா பாதைகளும் ரோமை நோக்கி போகும். அப்போ ரோமர்கள் காலத்துல தான் இதெல்லாம் வந்ததுனால ஆண்டவர் தம்முடைய குமாரனை எங்க அனுப்பினாரு? பூமிக்கு அனுப்பினார். இதெல்லாம் நிறைவேறணும். இதெல்லாம் இருந்தா தான் நம் புத்திர சுவிகாரத்தினுடைய ஆவியை பெற முடியும். அந்த சட்டம் இல்லை அப்படின்னா நமக்கு அந்த ஆவி கிடைக்காது. நமக்கு அந்த சட்டம் நிறைவேற்றப்பட்டாதான் நமக்கு அந்த ஆவி புத்திர சுவிகாரம். அவருக்கு நம்மளை சுவிகாரம் பண்ணினாரு. என்ன? 1 கொரிந்தியர் 6:20 வாசிங்க. 1 கொரிந்தியர் 6:20. நாம் விலைக்கிரயத்துக்கு கொள்ளப்பட்டோம்.
நம்ம விளக்கறியத்துக்கு அவர் வாங்கிட்டார். ரத்தம் சிந்தி நம்மளை அன்னைக்கு வாங்கினாரு. அப்ப முழு ரத்தமும் சிந்தணும்னா அவங்க வர வேண்டிய காலம் ரோமருடைய காலம். அந்த காலத்துல தான் வந்தாரு. அப்போ சுவிசேஷம் அறிவிக்கப்படணும் அப்படின்னா பாசைகள்லாம் ஒரே பாசையா இருக்கணும். வேற விதமான பாசைகள் இருந்தா சுவிசேஷம் அறிவிக்க முடியுமா கேட்டா, நான் வந்து உங்கள்கிட்ட ஹிந்தியில பேசினா உங்களுக்கு புரியுமா? புரியாது. அப்போ மொழிபெயர்க்க ஆள் வேணும். அப்போ அதான் அதற்கு முன்பாக கிரேக்கர்கள் உலகத்தை ஃபுல்லா ஆட்சி செய்தாங்க. அவங்க கிரேக்க பாஷையை உலகம் ஃபுல்லா வச்சிட்டாங்க. தோமா வருவதற்கு முன்பாக எல்லா இடங்களிலும் கிரேக்க பாஷை இருந்தது. உலகம் ஃபுல்லா கிரேக்க பாஷை இருந்தது. அப்போ அந்த அலெக்சாண்டர் மன்னன் எல்லாத்தையும் பிடிச்சு அவருடைய பாஷையை உள்ள போயிட்டான். இப்போ எல்லா விஷயம் நிறைவேறினதுக்கு அப்புறம் தான் தேவாதி தேவன் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பூமிக்கு அனுப்பினார். இதுதான் காலம் நிறைவேறினது. நமக்கு புத்திர சுகாரத்தோட ஆவி வரணும். சுவிசேஷம் எல்லா இடத்துக்கும் அறிவிக்கப்படணும்னா ரோடு வரணும். என்ன பாசை ஒன்றாக இருக்க வேண்டும். இதெல்லாம் நிறைவேறிச்சு. எப்போ? அந்த ரோமர் காலத்தில் நிறைவேறினதுனால ஆண்டவர் அனுப்பினார். இப்போ பார்க்கலாம், ஏன் பெத்லகேம்ல பிறக்கணும்? என்ன பெத்லகேம் தானே பிறந்தார். பெத்லகேமில் பிறந்தவரை போற்றி துதி மனமே அப்படின்னு தான் பாட்டு படிக்கிறோம். வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1:1 வாசிக்கும். மத்தேயு நற்செய்தி நூல் 1ஆம் அதிகாரம் 1ஆவது வசனம். யாரு? தாவீதின் குமாரன் இயேசு கிறிஸ்து அப்படின்னு எழுதியிருக்கு. என்ன அப்படிதானே? பைபிள் தான் எழுதியிருக்கு. அப்படிதான் எழுதியிருக்கு. இயேசு கிறிஸ்து யார் வயிற்றில் பிறந்தார்? இயேசு கிறிஸ்து யார் வயிற்றில் பிறந்தார்? கன்னி மரியாள் வயிற்றில் பிறந்தார். தாவீதின் குமாரன் எப்படி சொல்ல முடியும்? யார் வம்சம்? அது எப்படி அவர் வயிற்று? அது அவருடைய வித்தே இல்லையா? அவங்க வித்தே அங்க இல்லையா? தேவ ஆவியானவர் அங்கு அசைவாடினாரு. அப்போ தாவீதின் குமாரன் எழுதப்பட்டிருக்கு. மரியாள் யாரு? அதான் வந்துதான் வரேன் நான். மரியாள் யாரு? யோசேப்பு. நீங்க வாசிங்க. 1:16 வாசிங்க. மத்தேயு 1:16 வாசிங்க. யாக்கோபு மரியாளுடைய புருஷனாகிய யோசேப்பை பெற்றார். யோசேப்பு பிறந்தார். சரியா? இது யோசேப்பினுடைய தகப்பன் யாரு? யோசேப்பினுடைய தகப்பன் யாரு? யாக்கோபு. என்ன? லூக்கா. வாங்க, லூக்கா 3:23 வாசிங்க. லூக்கா 3:23 வாசிங்க. யாருடைய குமாரன்? யோசேப் யாருடைய குமாரன்? அங்கே யாருடைய குமாரன்? யோசேப் யாருடைய குமாரன்? நீங்களே சொல்லுங்க. சொல்லுங்க, தூங்கக்கூடாது. யோசேப்பு வந்து யாரு குமாரன்? இப்ப யாக்கோபுடைய குமாரனா ஏலியன் குமாரனா? இப்ப அங்க யோசேப்பு அப்ப ஆவியானவர் தவறா சொல்லியிருக்காரா? எப்படி? ஆவியானவர் தான் எழுதினாரு. ஆவியானவர் தவறா எழுதுவாரா? வம்சத்துல மாறி மாறி எப்படி வரும்? மத்தேயு 1:6 வாசிங்க. மத்தேயு 1:6 வாசிங்க. இது சாலமோன்கிறது யாரு? ராஜா. ராஜ பரம்பரை. அதாவது அந்த பரம்பரை குறித்து, அதாவது 4 சுவிசேஷம் எதுக்கு எழுதப்பட்டிருக்கு அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்கள் தான். மத்தேயு சுவிசேஷம் வந்து மத்தேயு வந்து இயேசு கிறிஸ்து ராஜாவாக சித்தரிக்கிறார். அதனாலதான் சாஸ்திரிகள் ராஜா எங்க பிறந்திருக்கிறான்னு வந்தாங்க. கேட்டீங்களா? மார்க்கு வந்து அதாவது யூதர்களுக்கு மத்தேயு வந்து இயேசு கிறிஸ்துவை ராஜாவாக காட்டுறார். மார்க்கு வந்து கிரேக்கர்களுக்கு ஊழியக்காரனாக காட்டுறாரு. அங்க ஊழியக்காரனாக அவர் காட்டுறாரு. லூக்கா மனுஷகுமாரனாக காட்டுறாரு. யோவான் வந்து தேவனாக காட்டுறாரு. இந்த 4 விதமான, அதாவது ஆண்டவருடைய 4 விதமான பிம்பங்கள் அங்க காட்டப்பட்டிருக்கு. அது நிறைய வசனங்கள் இருக்கு. அதெல்லாம் பேசணும்னா சாயந்தரம் ஆயிரும். அதனால கொடுக்கப்பட்ட டைம்ல முடிக்கணும். அதனால முடிச்சுக்கணும். என்ன இப்போ தாவீதுடைய பரம்பரையில ராஜா பரம்பரை யாரு? சாலமோன். தாவீதுக்கு எத்தனை பிள்ளைகள் தெரியுமா?
20 பிள்ளைகள். 1 நாளாகமும் 3:5 வாசிங்க. 1 நாளாகமும் 3:5 வாசிங்க. பத்சேபாள் இடத்துல ஒரு 4 பிள்ளைகள் பிறகு படிங்க. யாரெல்லாம் படிங்க? நாத்தான், சாலமோன். இந்த சாலமோன் சந்ததியில் வந்தது யாரு? யோசேப்பு. சாலமோன் சந்ததியில் வந்தது யாரு? யோசேப்பு. லூக்கா 3:31 வாசிக்கும். லூக்கா 3:31 வாசிக்கும். படிங்க. நாத்தானின் குமாரன். இங்க யார் வருது? இந்த பரம்பரையில யார் இருக்கா? நாத்தான். நாத்தான் ராஜா கிடையாது. இந்த நாத்தானுடைய பரம்பரையில வருதுதான் மரியாள். நாத்தானுடைய பரம்பரையில வருதுதான் யாரு? மரியாள். மனுஷ ரூபத்துல, மனுஷ பரம்பரையில வருது மரியாள். அங்க ராஜ பரம்பரையில, சாலமோன் பரம்பரையில வருது யாரு? யோசேப்பு. அப்ப ஏலியினுடைய பிள்ளை தான் மரியாள். ஒரே பிள்ளைங்கிறதுனால யோசேப்பு கல்யாணம் பண்ணால அது மகனாக ஏற்றுக்கொண்டார்கள் யூதர்கள் சட்டத்தின்படி. அதனால ஏலியின் குமாரன் எழுதப்பட்டிருக்கு. இப்படி இருக்கிறத படிச்சிருக்கீங்களா? படிக்கலையா? அதுக்கு முன்னாடி இப்படி எல்லாம் படிக்கிறதுக்கா டைம் வந்து கிடைக்கும். ஏலி யாரு? இதெல்லாம் அதான் ஆண்டவர் சொல்ற பரம்பரைங்கிறது வந்து ராஜ பரம்பரையில யார் சொல்றா? மத்தேயு சொல்றாரு. அதுக்கடுத்து லூக்கா வந்து மரியாள். லூக்காவில் பார்த்தீங்கன்னா மரியாளை பற்றி சொல்லியிருக்கோம். இதுல மத்தேயுவில் பார்த்தீங்கன்னா யோசேப்பை பற்றியே சொல்லியிருக்கோம். அப்பதான் யோசேப்பு அவருடைய பரம்பரை யாரு? சாலமோன் ராஜாவினுடைய பரம்பரை, ராஜ பரம்பரையில வந்திருக்கிறாரு. அப்போ மரியாள் யாருடைய வித்து? மரியாள் யாருடைய வித்து? தாவீதின் வித்து. தாவீதின் குமாரன் தானே நாத்தான். அதனாலதான் தாவீதின் குமாரன் போடுறது. ஆனா இவர் யோசேப்பின் குமாரன் என்று எண்ணப்பட்டார்னு தான் இருக்கும். அப்படிதானே இருக்கு. ஆனா அங்க போடுறது அது நம்ம படிக்கும் போது பார்த்தோம்னா கொஞ்சம் அங்கங்க அலசி அலந்து பார்த்தா தான் தெரியும் எல்லாம் இந்த மாதிரி வார்த்தை இருக்கு அப்படிங்கிறது. இப்போ ஆண்டவர் மனித குலத்துல பிறக்கணுங்கிறதுக்காக இந்த மரியாளையும், ராஜ குலத்துல பிறக்கணுங்கிறதுக்காக யோசேப்பையும் தெரிந்து கொண்டு இந்த இடத்துல வந்தார். இப்போ நம்ம கிறிஸ்துமஸ் கொண்டாடுறோம். நமக்குள்ள கிறிஸ்து பிறக்க வேண்டும் என்று தானே கொண்டாடுறோம். அப்படிதானே? ஒவ்வொரு கிறிஸ்துமஸும் இயேசு கிறிஸ்து நமக்குள்ள பிறக்கணும் அப்படின்னு தானே கொண்டாடுறோம் இல்லையா? ஒருத்தர் ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறீங்களா? இயேசு யாரு? வார்த்தை. ஆதியிலே வார்த்தை இருந்தது. வார்த்தை உங்களுக்குள்ள பிறந்து உங்களுக்குள்ள கற்பம் தெரித்து வாயிலிருந்து பிறக்கணும். ஆண்டவருடைய அந்த அங்கீகாரம் பிறக்கணும், அங்கீகரித்து பிறக்கணும். நம்ம ஆண்டவருடைய வார்த்தையை கற்பம் தெரித்து திரும்ப ஆண்டவர் வந்து நமக்குள்ள பிறக்க போறது இல்லை. இயேசு வார்த்தை. வார்த்தை தான் பைபிள். இந்த வார்த்தை நமக்குள்ள இருந்து கற்பம் தெரித்து வாயிலிருந்து பிறக்கணும். அப்படி பிறக்கும் போது நம்ம அறிக்கை செய்ய சொல்றாங்க பாத்தீங்களா? அதுதான் சொல்றாங்க. நம்ம திரும்ப திரும்ப சொல்லும் போது பிறக்கிறது அது. அதுதான் வார்த்தை. கிறிஸ்து பிறப்பார், கிறிஸ்து பிறப்பான்னு இல்லை. நம்ம வார்த்தை உள்ள வாங்கி கற்பம் தரித்து நம்ம பிறக்கணும். வார்த்தை நம்ம வாயிலிருந்து பிறக்கும் போது நாம் ரட்சிக்கப்படுவோம். அதுதான் வாயினால் அறிக்கையிட்டு இருதயத்தில் விசுவாசித்து வாயினால் அறிக்கையிடணும். அதுதான் நம்ம பேசும்போது பிறக்கிறது. ஆனால் ஆண்டவர் வந்து உள்ள வந்து கற்பம் தரித்து பிறக்க போறது அப்படியெல்லாம் இல்லை. என்ன நம்ம ஆழமான விஷயங்கள் அந்த மாதிரி தான். ஆண்டவர் இயேசுனாலே வார்த்தை தான். அதுதான் அவர் நமக்குள்ள இருந்து பிறக்கணும். ஏன்னா அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் நம் மீது அன்பு வைத்தார். அவர் தான் நம்ம மீது அன்பு வைத்தார் முதல்ல. என்ன நம்ம அவர் மீது அன்பு வைக்கிறோமா இல்லையா? 1 யோவான் 4:19 வாசிங்க. 1 யோவான் 4:19. அவர் முதலில் நம்மிடத்தில் அன்பு கொண்டபடியால் நாமும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோமா இல்லையா? இல்லை. கூறுகிறோமா அப்படின்னா இல்லை. அதாவது நம்ம பாட்டு படிக்கிறோம், அவர் அன்பு வைத்தார்னு. அந்த அன்பு கூறுவேங்கிற பாட்டையும் படிக்கிறோம். என்ன படிக்கிறோம்னா என்ன
ஆனால் எப்படி இருக்கிறோங்கிறது தான் தெரியல. அந்த அன்பு என்னங்கிறத தேவன் சொல்றாரு. மார்க் எழுதின சுவிசேஷம் 12:28-29 வாசகம். மார்க் 12:28-29-30 3 வசனம் வாசகம். கற்பனைகளில் எல்லாம் பிரதான கற்பனை இது என்று கேட்டான். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரம் அவர் சொல்லல, அவர் பேசுறாரு, அவர் தான் வார்த்தை. அதனால அவர் பழைய ஏற்பாட்டில இருந்து வார்த்தை தூக்கி அங்க போடுறாரு. படிங்க. இஸ்ரவேலை கேள், உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். இது 10 கட்டளையில் உள்ளதானே? இந்த 10 கட்டளை எழுதிப்பட்டு பார்த்தீங்களா? உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர், அவரை உன் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் வாசிக்கமா. முழு இருதயத்தோடும். முழு இருதயம் தான் என்னது? இருதயம் கிறுக்கு உள்ளது, கேடு உள்ளது, சிந்திக்க பயங்கர சிந்தனை வரும். இருதயம் கிறுக்கு உள்ளது, கேடு உள்ளதுமா இருக்கிறது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உன் முழு இருதயத்தோடு முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. இந்த அன்பு நம்ம கருத்திரத்தில் வைத்திருக்கிறோமா இல்லையா? பாட்டில் எல்லாம் படிச்சோம், நிறைய ஆண்டவர் நம்ம மீது அன்பு வைத்தார். ஆனா நாம் அவர் மீது அன்பு வைத்திருக்கிறோமா? ஐயா கேட்டாங்க, ஐயா அண்ணா என்ன செய்தி கொடுக்க போறீங்க? நான் அதாவது கிறிஸ்துவின் பிறப்பின் நற்செய்தி தான் கொடுக்கணும் வந்தேன். இந்த அன்பு கூறுவேன், அன்பை பற்றி நிறைய பாட்டு பாடின உடனே இந்த அன்பின் செய்தியை பற்றி கொஞ்சம் உங்களுக்கு சொல்லணும். அன்புனா என்னங்கிறது தெரியணும், இல்லைன்னா நமக்கு தெரியாது. ஆண்டவரத்தில் எப்படி அன்பு செலுத்தணும் தெரியாது. முழு இருதயத்தோடு அன்பு செலுத்துறது அப்படின்னா நம்ம எதையுமே எதிர்பார்க்கக்கூடாது. நீங்கள் எதை கொடுத்தா நான் அதை செய்வேன், அது அன்பா? அப்படித்தான் செய்கிறாங்க. ஆண்டவர் அதை செஞ்சாருன்னா நான் அதை செய்கிறேன். அது புருஷாலி மக்களுக்கு கரெக்டு. ஆண்டவர் சுகம் கொடுத்தா அவங்க சர்ச்சுக்கு வரணும், அது அவங்களுக்கு ரைட்டு. ஆனால் ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு நிபந்தனை இல்லாத அன்பு செலுத்தணும் ஆண்டவர் மீது. நீர் கொடுத்தாலும் நான் உன் மீது அன்பு செலுத்துவேன், கொடுக்காவிட்டாலும் அன்பு செலுத்துவேன். நான் குடிசையில் இருந்தால் அன்பு செலுத்துவேன், மாளிகையில் இருந்தால் அன்பு செலுத்துவேன், நடந்து போனால் அன்பு செலுத்துவேன், காரில் போனால் அன்பு செலுத்துவேன். அதுதான் அந்த அன்பு இருக்கணும். அந்த அன்பு இருந்தால் தான் ஆண்டவர் நமக்கு பார்ப்பாரு. இவன் பிள்ளை கவனமாய் கேட்கறது. இது சரித்திர பாடம் படிச்சு கொடுத்தாங்கன்னா செவி கொடுக்கிறது, செவி பண்ணி சாச்சா போதும். அடுத்த வாசகமா, நியமங்கள் யாவையும் கை கொண்டால் அப்பதான் இது எல்லாத்தையும் செஞ்சாதான் நமக்கு எந்த நோயும் வராது, இல்லைன்னா நோயெல்லாம் வரும். இப்போ 248 கட்டளை இருக்கு அப்படின்னா அவருடைய சரீரம் பற்றி தான் அவர் சொல்றாரு. நம்ம சரீரத்தில் எத்தனை எலும்புகள் இருக்கு? சயின்ஸ் படிச்சு யாரா இருக்கீங்களா பசங்க? 216 இருக்கு. பல்லு எத்தனை இருக்கு? 216 32 238 216 32 எத்தனை சொல்லுங்க? 248 எப்படி வரும்? வராது. 216 கிடையாது. எலும்பு எத்தனை இருக்குது? 206 எலும்பு இருக்கு. நம்ம மண்டையில ஜாயிண்ட் 10 இருக்கு. 216 இது வரும் 32 பல்லு, அதாவது 248. ஆண்டவர் செய்யணும் சொல்றத நம்ம செய்யாவிட்டோம்னா ஏதாவது பிரச்சனைகள் வரும். செய்யக்கூடாதுன்னு சொல்றது 365. அது வேற. நம்மளுடைய சரீரத்தில் 365 நரம்பு ஜாயிண்ட் இருக்கு. எல்லாம் சரீரத்தை பற்றி தான் அவர் கட்டளையெல்லாம் கொடுத்தது. ஆண்டவர் சரீரத்தை பற்றி தான் கொடுத்தாரு, மற்றபடி ஒன்றும் கிடையாது. நீ ஒழுங்காக இருந்தால் ஒழுங்காக இருப்பேன். இந்த கட்டளை நீ செய்ய வேண்டியது செஞ்சேன்னா சரியாக இருக்கும். செய்ய வேண்டிய இதை செய்யாமல் இருக்கணும். அதை செஞ்ச அப்படின்னா நீ காலை நீட்டினா நரம்பு சொல்லிக்கிட்டு இருக்கோம். படுத்து நரம்பு அங்கே பிடிச்சிக்கிட்டு இருப்போம். ஏன்னா நம்ம எங்கேயும் தவறு நடந்திருக்கு. நிறைய விஷயங்கள் இருக்குது இதில் செய்யக்கூடியது. அதே மாதிரி புதிய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா 1050 கட்டளை இருக்கு. நீ தர்மம் செய்யும் போது வேற யாருக்கும் தெரியக்கூடாது. ஆனால் நம்ம என்ன செய்வோம்? டிவி
டிவியில் காட்டுவோம், நான் அங்கே சாப்பாடு போடுறேன் வாங்குவோம். ரொம்ப பிரச்சனை. பைபிளில் கட்டளையாக கொடுத்துருக்காரு, நம்ம இது மாதிரி செய்யணும் ஆண்டவர் கட்டளையாக கொடுத்துருக்கிறார். செங்கை கொண்டு கொடுப்பாங்க, டொனேஷன் கொடுத்து டொனேஷன் கொடுக்குறாங்க. ஆனால் 4 பேர் அதை வலது கை செய்கிறத எடுத்து கடை செய்ய தெரியக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. ஆனால் வலது கையில் 4 கை சேர்ந்து கொடுக்கும். அங்கே கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா 4 பேர் சேர்ந்து 8 கையாக கொடுப்பாங்க. ஆண்டவர் சொன்ன கட்டளை வலது கை செய்கிறத இடது கை தெரியக்கூடாது. தானம் திரும்ப செய்யும்போது மற்றவர்களுக்கு அதாவது பறைசாற்றக்கூடாது. இதெல்லாம் கட்டளையாக கொடுத்துருக்காரு. நம்ம செய்வோங்களுக்கு தான் கட்டளையாக கொடுத்துருக்காரு ஆண்டவர். சொந்த அதாவது மனைவிகளை உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்க, இது கட்டளை. ஏன் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படிய சொல்றாரு? புருஷர்கள் சொல்லுங்க ஐயா, மனைவிகளே உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படிங்கன்னு சொல்றாரு. ஏன் அப்படின்னா அவங்க அப்பாவுக்கு கீழ்ப்படிவாங்க, மூத்த சகோதரராக இருந்தால் கீழ்ப்படிவாங்க, வேலை பார்க்குற இடத்துல அதிகாரி பெரியவராக இருந்தால் அவருக்கு கீழ்ப்படிவாங்க, புருஷனுக்கு போயாடுவாங்க. வீட்டில் வந்து புருஷன் அதை செய்யணும், போயா நான் இப்போ தான் வேலை பார்த்து டயர்டாக வந்திருக்கேன். அதுக்கு தான் ஆண்டவர் கட்டளையாக கொடுத்துருக்காரு. புருஷர்களே உங்கள் மனைவிகளை மீது அன்பு கூறுங்கள், இது கட்டளை. ஏன்னா அன்பு செலுத்த மாட்டோம். நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க அன்பு செலுத்த மாட்டாங்கன்னா ரொம்ப சிரிச்சு பேசுவாங்க, கொண்டாட்டு வள்ளல் விடுவாங்க. எதுக்கு கட்டளையாக கொடுத்துருக்காங்க? நம்ம ஆண்டவருக்கு தெரியும், ஆவியானவருக்கு தெரியும் நம்மளுடைய இருக்க. இது கட்டளையாக கொடுக்கப்பட்டது. தேவ வார்த்தை ஒவ்வொன்றும் புதிய ஏற்பாட்டில் 1050 கட்டளை கொடுத்துக்கிறாரு. இது எல்லாமே கட்டளை. இதை நம்ம கை கொள்ள வேண்டும். கை கொள்ளும் போதுதான் நாம் ஆண்டவருக்குள்ள அவர் மீது அன்பு செலுத்துறது இருக்கும். இப்போ அவர் மீது நம்ம அன்பு செலுத்தணும். அப்படின்னா எப்படி அன்பு செலுத்தணும்? யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 15வது வசனம். யோவான் எழுதின நற்செய்தி நூல் 14ஆம் அதிகாரம் 15வது வசனம். நீங்கள் என்னிடத்தில் அன்பாயிருந்தால், யாரு? ஆண்டவர் சொல்றார். நீங்க ஆண்டவரிடத்தில் அன்பாயிருந்தால் என் கற்பனைகளை கைக்கொள்ளுங்கள். அப்ப ஆண்டவர் சொன்னாரு, அவருடைய கற்பனை என்ன? இதுதான், நீ உன்னை நேசிப்பது போல பிறனை நேசி. இதுதான். இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் வந்து பைபிள்ல இருந்து படிச்சுட்டு நம்ம முடிச்சுக்கலாம். என்ன? யோவான் எழுதின நற்செய்தி நூல் 21ஆவது அதிகாரம் 15வது வசனம் 16, 17 இந்த 3 வசனம் வாசிங்க. யோவான் நற்செய்தி நூல் 21ஆவது அதிகாரம் 15வது வசனம், 16வது வசனம், 17வது வசனம். அவருக்கு பேதுருக்கு என்ன பேர் வச்சிருந்தார் ஆண்டவர்? யோனா சீமோன் இருந்த பேதுருன்னு மாத்திருந்தாரு. ஆனா திருப்பி பழைய பேர் தான் சொல்லி கூப்பிடாரு. அவரு பழைய இடத்துக்கு போயிட்டார், மீன் பிடிக்க போயிட்டாரு. அதனால பழைய பேர் சொல்லி வாசிக்கமா. இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். அவர் என்ன சொல்றாரு? அடுத்து வாசிங்க. போதும். அதாவது அன்பா இருக்கிறாயா அப்படின்னு 3 தடவை ஏன் கேட்கிறாரு ஆண்டவர்? அவன் சொல்லிட்டு அன்பா தான் இருக்கா 3 தடவை திருப்பி ஏன் கேட்கிறாரு? மெய்யாகவே அன்பா இருக்கிறேன்னு சொல்லணுமா? எப்படி 3 தடவை ஏன் கேட்டார்? சிலர் சொல்லுவாங்க அவர் மறுதளிச்சார், 3 தடவை மறுதளிச்சார், அதனால கேட்டாருமாங்க. அப்படியெல்லாம் இல்லை. என்ன? அதாவது ஆண்டவர் அவர்கிட்ட நீ என்பது அன்பா இருக்கிறாங்கிறாரு. அவர் என்ன சொல்றாரு? என்ன சொல்றாரு? அவரு ஆம் அப்படின்னு சொல்றாரு. அப்படிதானே? எல்லாரும் அப்படித்தானே சொல்றீங்க. நீ என் மீது அன்பா இருக்கிறாயன்னு அவர் கேட்கிறாரு. அப்ப திருப்பியும் கேட்கிறாரு, 2வது கேட்கிறாரு. ஆம்னா பிடிச்சு போச்சுல்ல. எல்லாரும் பயங்கரமா யோசிக்கங்க. உறுதிப்படுத்துறதுக்காக
மூணாவது கேட்கிறாரு, ரெண்டாவது உறுதிப்படுத்தியாச்சுன்னா மூணாவது கேட்கிறாரு, அவர் இல்லைங்காரு, நான் அன்பு செலுத்தலைங்காரு. ஆண்டவர் கேட்கிறாரு, நீ என் மீது அன்பா இருக்கிறாங்க, அவர் இல்லைங்காரு. அப்படித்தானே சொல்றாரு. படிங்கம்மா, படிங்க படிங்க. 15 படிங்க, 21 15 படிங்க. அவன் இல்லைன்னு சொல்றான். அவன் இல்லை அப்படியே இருக்கு. எப்படி இருக்கு? அது தப்பாடி இருக்கிறாங்க. அவன் இல்லைன்னு சொல்றாங்க. ஒரு சில தூக்கம் வர மாதிரி அதனால இப்படி சொல்றேன் நான். என்ன, அவர் இல்லைன்னு தான் சொல்றாரு. யோனா பேதுரு வந்து இல்லைன்னு தான் சொல்றாரு. நம்ம படிக்கிறது அப்படி படிக்கிறோம், நம்ம வாசிக்கிறது தான் அப்படி வாசிக்கும். அவங்க வாசிக்கும், அங்கே எழுதிருக்கு இல்லைன்னு தான் எழுதிருக்கு. புரியலையா? சரி, எத்தனை காலையில் நீங்கள் வந்து நான் உங்கள்கிட்ட கேட்க, நீங்கள் இட்லி சாப்பிட்டுட்டு வந்தீங்களான்னு கேட்க, நீங்கள் சொல்கிறீங்க தோசை சாப்பிட்டு வந்தேன்னு சொல்கிறீங்க. உங்கள்கிட்ட கேட்குறது இட்லி சாப்பிட்டு வந்தீங்களான்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்கிறீங்க? தோசை சாப்பிட்டு வந்தேன்னு சொல்கிறீங்க. பதில் கரெக்டு. ஏன்னா சரிதானே, சாப்பிட்டு தானே வந்தீங்க. சாப்பிட்டேங்கிறது கரெக்டு. ஆனால் கேட்ட கேள்விக்கு பதில் சரியா? கேட்ட கேள்விக்கு பதில் சரியா? இல்லைல்ல. திருப்பி வாசிங்க. அப்பதான் வாசிங்க. அப்பதான் புரியும். இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பா இருக்கிறாயா? ஆண்டவர் சொல்றாரு, நீ இட்லி சாப்பிட்டுட்டு வந்தியா அப்படின்னு கேட்கிறாரு. ஆம் ஆண்டவரே. அடுத்து வாசிங்க. நான் சாப்பிட்டது இட்லி அப்படிங்கிறாரு. நேசிக்கிறேன்னு சொல்றாரு, அன்பு சொல்லல. அதைத்தான் பார்க்கணும். அவர் கேட்ட கேள்வி, இவர்களிலும் நீ என் மீது அன்பா இருக்கிற. அவர் சொல்ற பதில், ஆம் ஆண்டவரை நேசிக்கிறேன். நீங்க இட்லி சாப்பிட்டு வந்தீங்களான்னா ஆமா, நான் தோசை சாப்பிட்டு வந்த மாதிரி பதில் சொல்றாரு. ஆன்சர் சாப்பிட்டாச்சு. ஆனா அன்பா நேசமா? அதுதான் நீங்க எல்லாரும் படிச்சீங்க தெரியுமா? அன்பு அன்புன்னு படிச்சு, அதுக்கு தான் இந்த அதிகாரம். அன்பு ஆண்டவர் மீது, அதாவது ஒருத்தர் அன்பு செலுத்துறோம் அப்படின்னா அன்கண்டிஷனல் லவ். மற்றவங்கிட்ட இருந்து எதிர்பார்த்து நம்ம அன்பு செலுத்துறோம்னா நேசம். எதிர்பாராத அன்பு தான் அந்த அகாப்பே அன்பு. ஆண்டவர் கேட்கிறது, நீ ஓனிடத்தில் அகாப்பே அன்பு, எதிர்பார்க்காத அன்பு இருக்கான்னு கேட்கிறாரு. இவன் அந்த அன்பு இல்லை ஆண்டவரே, நான் எதிர்பார்க்கிற அந்த பாசம் நேசம் தான் வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. இப்ப புரியுதா? புரியுதா? அந்த புரியுது. ஆனா கொஞ்சம், அதாவது அகாப்பே அன்புன்னா தெரியுங்களா? அன்கண்டிஷனல் லவ். கண்டிஷனல் லவ்னு ஒன்று இருக்கு, அன்கண்டிஷனல் லவ்னு இருக்கு. இவர் பேதுரு வச்சிருக்கிறது வந்து கண்டிஷனல் லவ். ஆண்டவர் கேட்கறது வந்து அன்கண்டிஷனல் லவ். நிபந்தனையற்ற அன்பு ஓட்ட இருக்கான்னு கேட்கிறாரு. இவர் சொல்றாரு, நிபந்தனை உள்ள அன்பு ஏட்ட இருக்குன்னு சொல்றாரு. புரியுதா இல்லையா? புரியுதா? தாய், அதாவது ஆண்டவர் கேட்கறது அன்கண்டிஷனல் லவ். நீங்க அவருக்கு அன்பு செலுத்தினா எதையும் எதிர்பார்க்க கூடாது. நீங்க இதை செய்தா தான் நான் அன்பு செலுத்தணும் பண்ணக்கூடாது. தாய் பிள்ளை அன்பு, இது வந்து பாசம். இது பாசம். நிறைய அன்பு இருக்கு. அது நேசம் வேற. இது ஆண்டவர் எதிர்பார்க்கற, நம்ம எதிர்பார்க்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவர் எதிர்பார்க்கிற அன்பு வைக்கல. ஆண்டவர் எதிர்பார்த்த அன்பு வைத்திருந்தால் உலகத்துக்கு வந்திருக்க மாட்டாரு. அங்கிருந்து நான் போட்டிருப்பாரு. அவர் எதிர்பார்க்காத அன்பு வைத்ததுனாலதான் பூமிக்கு வந்தாரு. அவர் நம் மீது அன்பு வைத்ததுனாலதான், அதான் சொன்னேன், அவர் முதலாவது நம் மீது அன்பு வைத்தார். 1 John 4:19 அவர் நம் மீது அன்பு வைத்ததுனால நம்ம அவர் மீது அன்பு செலுத்துறோம். அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நீ உண்மை, அதாவது என் மீது அன்பு வைத்தனா எதையும் எதிர்பார்க்க கூடாது. நம்முடைய எதிர்பார்ப்பு இருக்கிறதுனாலதான் அந்த ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்க மாட்டேங்குது. நம்ம எல்லா விதத்திலையும் நேசிக்கிறோம் அப்படின்னா ஒரு கண்டிஷன் போட்டு தான் எல்லாத்தையும் செய்வோம். அதாவது அன்புல நிறைய விதம் இருக்கு. தாய் தகப்பன், தாய் பிள்ளைக்குள்ள பாசம் வேற, கணவன் மனைவிக்குள்ள பாசம் வேற, அந்த மாதிரி நிறைய உறவுகள் இருக்கு. உறவுகளுக்குள்ள வித்தியாசம் வேற, இந்த அன்பு வேற. இது வந்து ஆண்டவர் கேட்கறது வந்து, அதாவது கிரேக்க மொழியில் அகாப்பே,
அதுதான் அந்த அன்பு, அன்கண்டிஷனல் லவ். எந்த இதையும் எதிர்பார்க்க கூடாது. அதுதான் சொல்றார் ஆண்டவர். நம்ம பிள்ளைகள் தகப்பனுக்குள்ள பாசம் நேசம் வேற, கணவன் மனைவிக்குள்ள பாசம் நேசம் வேற, நண்பர்களுக்குள்ள பாசம் நேசம் வேற. ஆனா இந்த அன்பு சொல்றது இதுதான். ஆண்டவர் சொல்றாரு, நீ எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாத அன்பு என்பது வைத்திருக்கிறாயான்னு கேட்கிறாரு. அவன் சொல்றாரு, நான் எதிர்பார்க்கிற அன்பு தான் வைத்திருக்கிறான் ஆண்டவரே அப்படின்னு சொல்றாரு. என்ன சொல்றாரு? புரியல. அதனால திருப்பி கேட்கிறாரு, திரும்பவும் கேட்கிறாரு. அடுத்து வாசிங்கம்மா. திரும்பவும் அவர் அதைத்தான் சொல்றாரு. அப்புறம் தான் ஆண்டவர் கேட்கிறாரு, மூணாவது முறையை கேட்கிறார், நீ என்னை நேசிக்கிறாயா அப்பான்னு கேட்கிறார். வாசிங்க. அப்படிதான் ஏன் கேட்கணும்? அங்க கேட்டவர் அன்புன்னு கேட்டவர், இங்க கடைசியா வந்து இதாவது மட்டும் சரியா இருக்கா? முதல்ல கேட்டுக்கலாம்ல, நீ என்னை நேசிக்கிறாயான்ட்டு. அதாவது இது வந்து கிரேக்க பைபிளில் படித்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும், இப்ரேவில் நல்லா இருக்கும். இல்லை இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னாலும் இதுலலாம் நமக்கு வந்து அதாவது அன்பில் வந்து புரியாது. தமிழில் வந்து அன்பு, பாசம், நேசம் எல்லாம் ஒன்றா நினச்சிக்கிட்டு இருப்போம். அன்பில் வித்தியாசம், நிறைய வித்தியமான அன்புகள் இருக்குது. இந்த அன்புகள்லாம் அதைத்தான் ஆண்டவர் சொல்றாரு. இந்த அன்பெல்லாம் பேதுரு சொல்றது இந்த உலக பிரகாரமான அன்பு ஏற்ற இருக்கு, நேசம் இருக்கு, அந்த அன்பு இல்லை. அப்பதான் அந்த அன்பாவது உன்ட உண்மையா இருக்கா? அப்பதான் அவரு கஷ்டப்படுறாரு, துக்கப்படுறார். வாசிங்க. இதுதான், அதாவது முதலாவது ஆண்டவர் சொல்றாரு, நீ என்ன அன்பா இருக்க. அவர் சொல்றாரு, நேசிக்கிறேன். அப்போ ஆட்டுக்குட்டியை மேய்ப்பாயாக அப்படின்னா, நீ யூதர்களுக்கு மத்தியில் மட்டும் போறனா உனக்கு வந்து அவங்க சாப்பாடு கொடுப்பாங்க, துணை கொடுப்பாங்க, எதிர்பார்த்த அன்பு அவங்ககிட்ட இருக்கும். நீ அவங்க ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக அப்படின்னு சொல்லிட்டாரு. அடுத்து இரண்டாவது சொல்றாரு, ஆடுகளை மேய்ப்பாயாக. ஆடுகளை மேய்ப்பாயாகனா நீ இஸ்ரவேல் ஜனங்களை இடத்துக்கு போனாலும் உனக்கு எதிர்பார்த்த அந்த இது கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு. மூன்றாம் தடவை தான் சொல்றாரு, புறஜாதிகள் மத்தியில் மக்களிடத்தில் நீ போகணும். அதுக்கு தான் ஆண்டவர் அவனை டெஸ்ட் பண்றாரு. பேதுருவை புறஜாதி மக்கள் மத்தியில் போனா இது எதிர்பார்ப்பு இருக்காது. நம்ம ஆண்டவர் அறியாத இடத்துல போனோம்னா நமக்கு காப்பி கொடுக்க மாட்டாங்க. ஆனா ஒரு ரட்சிக்கப்பட்ட குடும்பத்துக்கு போனோம்னா டீ காப்பி கொடுப்பாங்க, ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும், தண்ணி கொடுப்பாங்க. ஆனா மற்ற மக்கள் கொடுக்க மாட்டாங்க. இதுதான் நம்ம ஊழியக்காரங்கிட்ட ஆண்டவர் சொல்றது என்ன அப்படின்னா, நீ எதையும் எதிர்பார்க்க கூடாது. புறஜாதிகள் மத்தியில் போகக்கூடிய அந்த ஆயத்தம் நம்ம இடத்துல இருக்கணும். நமக்கு தான் அந்த மாதிரி ஒன்றுமே இல்லையா. நம்ம எல்லாம் இப்போ என்னென்னா கிறிஸ்மஸ் கொண்டாடணும்னா பயங்கரமாக அரசியல்வாதிகள் எல்லாம் தலைவராக மேடையில் ஏற்றிடுவோம். ஏன்னா அப்படி ஏற்றுருவோம்ல, ஏற்றி பயங்கர கொண்டாடுறோம். வசனத்துக்கு அர்த்தத்தை சரியாக புரியாமல் தான் நம்ம வந்து செய்கிறோம். நம்ம செய்கிறது எல்லாமே தவறு. சபைகளுக்குள்ளேயும் பாபிலோன் ஆகியிருக்கு, வீடுகளுக்குள்ளேயும் பாபிலோன் ஆகியிருக்கு, ஒவ்வொரு நாட்டிலையும் பாபிலோன் ஆகியிருக்கு. அந்த பாபிலோன் ஆவி ரகசியமாக இருக்கிறதுனால நமக்கு தெரியாது. ஆனால் இதை பற்றி ஒரு சின்ன விஷயம் மட்டும் சொல்லியிருந்தேன். சொல்லிட்டு முதல்ல இந்த அரசியல்வாதிகள்லாம் உள்ள எடுக்காங்க பார்த்தீங்களா, சபைகளுக்குள்ள எல்லாம் எடுத்து பேசுகிறாங்கல்ல, அதுக்கு ஒரு வசனம் உதாரணம், சங்கீதம் 1:1 வாசனம். துன்மார்க்கனுடைய ஆலோசனையில் நடவாமலும், துன்மார்க்கனுடைய ஆலோசனையில நடக்கக்கூடாது, பாவிகளின் வழியிலே நில்லாமலும் நிற்கக்கூடாது, பரியாசக்கார உட்கார இடத்துல உட்காரக்கூடாது, நடக்கக்கூடாது, நிற்கக்கூடாது, உட்காரக்கூடாது. யாருடைய இதுல? யாரு துன்மார்க்கன்? இயேசு அறியாதவங்க. நல்ல ஆலோசனை கொடுத்தா கேட்கலாமா, கேட்கக்கூடாதா? வெரி குட், நல்ல ஆன்சர் சொல்றீங்க. இது வந்து ஆண்டவர் ஆவியானவர்கள் மூலமா பேசியிருக்கிறார். இயேசுவை அறியாதவங்க துன்மார்க்கங்க. அப்ப அதாவது இயேசுவை அறியாதவங்க பெரிய ஆட்கள்லாம் நல்ல ஆலோசனை கொடுத்தா கேட்கலாமா, கேட்கக்கூடாதா? யார் ஆலோசனை? ரட்சிக்கப்பட்டவங்க ஆலோசனை தான். அனைவரோட ஆலோசனை, துன்மார்க்கோட ஆலோசனை இல்லை. அதுதான் நீங்க கரெக்டா சொன்னீங்க. துன்மார்க்கர்னா இயேசுவை அறியாதவர்கள் எல்லாம் துன்மார்க்கர்கள். அப்போ இயேசுவை அறியாதவர்களை கூட்டி கொண்டாந்து புல்படியில் நிறுத்தலாமா? அவங்களை கொண்டாந்து கனம் பண்ணலாமா?
ரட்சிக்கப்படாதவங்க எல்லாருமே, இயேசுவை அறியாதவங்க ரட்சிக்கப்படாதவங்க எல்லாருமே துன்மார்க்கர் தான். அவங்க என்ன ஆலோசனை சொன்னாலும், தீய ஆலோசனை நடவாங்க எழுதியிருக்கா? அவன் எந்த ஆலோசனை கொடுத்தாலும் நடக்கூடாது. அவன் நல்லது கொடுத்தாலும் அது எழுதலையே. அவன் கொடுக்குற தீய ஆலோசனை நடவாதீர்கள் எழுதலையே. நல்ல ஆலோசனை நடக்குன்னு எழுதலையே. அநேகருடைய ஆலோசனைங்கிறது இஸ்ரவேல் மக்களுக்கு சொல்றது, அவன் மக்கள் மத்தியில, இந்த சபை மத்தியில 4 பேர்ட்ட ஆலோசனை கேட்கிறான். அதுக்காக வெளியில போய் புறஞ்சாதிகிட்ட போய் நான் ஆலோசனை கேட்டேன், அவன் அவனுக்கு தகுந்தது தான் சொல்லுவான். வார்த்தையினுடைய அர்த்தங்களை புரியாம தான் மக்கள் நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். ஆண்டவர் எப்படி ஆசீர்வதிப்பார் நம்மள? இதுதான் கேட்டீங்களா? சரி, வெளிப்படுத்தின விசேஷம் 17:5 வாசிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 17:5. மேலும் ரகசியம், மகா பாபிலோன் வேசிகளுக்கும் பூமியில் அருவருப்புக்கும் தாய். அதாவது இந்த ரகசியம், இது வந்து ரகசியம் எல்லா சபையிலும் இருக்கு, எல்லா வீட்டிலும் இருக்கு, எல்லா நாடுகளிலும் இருக்கு. இது ரகசியமா இருக்கிறதுனால நமக்கு தெரியாது. வேசிகளுக்கு தாய் யாரு? பாபிலோன். அதாவது ஆண்டவரை அறியாத எல்லாமே எனது வேசித்தனம் தான். நம் தேவனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அறியாத எல்லா வணக்கமும் என்னது? வேசித்தனம் தான். அதே மாதிரி நம்ம கிறிஸ்தவர்கள், கிறிஸ்துவ மதம் என்று சொன்னால் அதுவும் வேசித்தனம் தான். நம்ம மார்க்கத்தில் இருக்கும் அன்பு, நம்முடைய இது வந்து தேவனோடு உறவாடுறது, இது மதம் கிடையாது. அப்படி சொன்ன கிறிஸ்துவ மதம் என்று சொன்னால் அதுவும் வேசித்தனம். இது இருக்கா இல்லையா? அடுத்து அருவருப்புகளுக்கு தாய். பொருளாதாரத்தை மேம்படுத்தணும்னு சொல்லி, சபையை மேம்படுத்தணும்னு சொல்லி காணிக்க பிரிப்பாங்க, டொனேஷன் கேட்பாங்க. அரசியல்வாதி ரட்சிக்கப்படாதவங்க காணிக்க கொடுத்தா வாங்கிடுவாங்க. இதுதான் அருவருப்பு. அடுத்து ஓரின சேர்க்கை, ஆணுக்கு திருமணம் பண்றது, இதெல்லாம் அருவருப்பு. பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. லேவியர் ஆகமத்தில் படிச்சு பார்த்தீங்கன்னா கிளீனாக சொல்லியிருக்காரு. 20:13 படிச்சு பார்த்தீங்கன்னா இருக்கும். லேவியர் 20:13 ஆணோடு சேர்வது வந்து அருவருப்புக்கத்தக்கது அப்படின்னு சொல்லியிருப்பார் ஆண்டவர். இந்த மாதிரி வேசித்தனங்கள், இந்த மாதிரி அருவருப்புகள் எல்லாம் இருக்கக்கூடாது சபைக்குள்ள. அதாவது சபை ஆண்டோடைய வார்த்தையினால் நிரப்பப்பட்டிருக்கணும். வார்த்தை இருக்கணும். வார்த்தையால எல்லாமே, அதாவது ஒளின்னா வார்த்தை தான், இயேசு தான் வார்த்தை, அந்த வார்த்தை தான் இருக்கணும். அந்த ஒளிக்கு ஒரே ஒரு வசனத்தை சொல்லி முடிக்கிற வெளிப்படுத்துகிற விசேஷம் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். வெளிப்படுத்துகிற விசேஷம் 1:20. ஏழு நட்சத்திரங்கள், இது ஒரு ரகசியம் தான், இது நமக்கு தெரியும். அதாவது ஆவியான யாருக்கு வெளிப்படுத்துற அவங்களுக்கு தெரியும். 7 நட்சத்திரங்களின் ரகசியம், 7 பொன் குத்து விளக்குகளின் ரகசியம், 7 நட்சத்திரம் வந்து சபைகளுடைய தூதர், 7 பொன் குத்து விளக்கு வந்து சபை. அப்போ சபைனா என்னது? இந்த சபைனா என்னது? இது சபை அப்படின்னா என்னது? குத்து விளக்கு. குத்து விளக்குன்னா வெளிச்சம் கொடுக்கணும். அதாவது மோசே கட்டின அந்த கூடாரத்தில் குத்து விளக்கு ஏற்றி வச்சா வெளிச்சம் கொடுக்கணும். வெளிச்சம்னா யாரு? இயேசு. அப்போ வார்த்தை சபையில இருந்தா தான் 7 இருக்கும், அகல் இருக்கும். இந்த பக்கம் 3, இந்த பக்கம் 3, மத்தியில் 1 இருக்கும். அதுதான் இஸ்ரவேல் உடைய பார்லிமெண்டோட சின்னமே அதுதான். இஸ்ரவேல் தேசத்துடைய பார்லிமெண்டோட சின்னமே அதுதான். மோசைக்கு அவர் கொடுப்பார், எல்லாம் பொண்ணுனால செய்யணும் அப்படின்னு சொல்லி கட்டளையா கொடுத்துருப்பார். அந்த 7ங்கிறது வந்து பைபிளில் நிறைய இடத்துல இருக்கு, நிறைய விஷயங்களை பற்றி பேசும். இது 7 சபைகளை குறித்து சொல்றது, 7 காலங்களை குறித்து சொல்றது. நம்ம கடைசி காலத்தில் இருக்கோம். 7 விதமான குணாதிசயங்களை பற்றி சொல்றது. அதே மாதிரி படைப்பின் ரகசியத்தில் 7 விஷயம் இருக்கு. அந்த ரகசியத்தை மட்டும் சொல்லி நான் முடிக்கிறேன். இந்த 7 பொன் குத்து விளக்குகள் அப்படிங்கிறது 7 சபைகள். சபை வந்து 7, அதாவது 1:12 வாசிங்கம்மா. வெளிப்படுத்தல் 1:12, 13 வாசிங்க.
மத்தியில் மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவர். அதாவது குத்து விளக்குகளுக்கு மத்தியில யார் இருக்கா? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இருக்கிறார். யார் இருக்கா? ஆண்டவர் இருக்கிறார். குத்து விளக்கு 7 சபை, இந்த பக்கம் ஒரு சபை, இந்த பக்கம் ஒரு சபை, இந்த பக்கம் ஒரு சபை, எல்லா சபைகளுக்கும் மத்தியில் யார் இருக்கா? தேவன் இருக்கிறார். நம்ம தேவனை தான் பார்க்கணும், வார்த்தையை தான் பார்க்கணும். நம்ம திரும்பிட்டோம் அப்படின்னா, உலகத்தை பார்த்தோம் அப்படின்னா, உலக காரியங்களை பார்த்தோம்னா ஆண்டவருக்கு புறமுதுகு காட்டுகிறோம். உலகத்தை பார்க்கிறதுக்கு ஆண்டவர் வேற ஆட்கள் வச்சிருக்கார். நமக்கு சபையை தான் பார்க்கணும், ஆண்டவரை தான் பார்க்கணும். அதுதான் ஆண்டவர் அங்க சொல்றது. நம்ம உலக காரியங்கள்ல ரொம்ப ஈடுபடுவோம். அங்க அதை செய்யணும், இதை செய்யணும், இதெல்லாம் உலக காரியங்கள். அவர்கள் எல்லாரும் தேவனுக்கு புறமுதுகு காட்டுகிறார்கள். வசனத்தை படிக்கணும், புரியணும். அப்பதான் ஆண்டவருடைய அசைவாடுதல் இருக்கும், வெளிச்சம் கிடைக்கும். சபையில வெளிச்சம் வேணும், வார்த்தை இருக்கணும். வார்த்தையை விட்டு நம்ம வார்த்தைக்கு முதுக காட்டி விட்டு நாம் உலகத்தை நோக்கக்கூடாது. அந்த தூதர்கள் ஆண்டவர் கையில் வலது கையில் இருக்கிற யாரு? நட்சத்திரங்கள். தூதர்கள் யாரு? இந்த சபை போதகர். இந்த சபை போதகர் மேய்ப்பர் யாரு? யாருடைய வலது கரத்தில் இருக்கா? ஆண்டவருடைய வலது கரத்தில் இருக்கிறார். நாம் அந்த போதகர், நாம் தேவனுடைய வலது கரத்தில் இருக்கின்ற அந்த நினைவு இருக்க வேண்டும் போதனை செய்யும் போது. மற்ற எல்லாரும் வலது கரத்தில் இல்லை, எல்லா ஊழியக்காரர்களும் வலது கரத்தில் கிடையாது. ஆண்டவருக்கு ஊழிய செய்கிறவர்களே பிதாவானவர் கணமிடுவார். ஆனால் இந்த சபை மேய்ப்பர மாத்திரம் தேவன் தன் வலதுகையில் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எவ்வளவு பயங்கரமான விஷயம். ஆனா ஒருத்தருக்கும் புரிஞ்ச மாதிரி தெரியல. பாஸ்டரை மேய்ப்பரை தேவன் தன்னுடைய வலது கரத்தில் வச்சிருக்கிறார். அப்ப அவருடைய சொற்படி நம்ம ஜனங்களும் கேட்கணும். இதுதான் இந்த 7 விஷயங்களுக்கு ஒரு விஷயம் மட்டும் சொல்றேன். படைப்பின் ரகசியத்தில் ஆண்டவர் முதலாவது வெளிச்சம் உண்டாக கடவுள் என்றார். வெளிச்சம் என்றால் தேவன், நானே ஒளியாயிருக்கிறேன். அப்போ முதலாவது 7 விஷயங்கள்ல முதலாவது என்ன அப்படின்னா, தேவனுக்கும் நமக்கு சபையில தேவனுக்கு நமக்கு உள்ள உறவு என்ன இருக்கணும்? ஜெபிக்கணும், ஜெபம் இருக்கணும். தேவனுக்கு நமக்குள்ள உறவு இருக்குன்னா ஜெபம் இருக்கணும், வார்த்தை இருக்கணும். 2வது ஆண்டவர் என்ன பண்ணாரு? ஜலத்திலிருந்து ஜலத்தை பிரித்தார். அவர் பூமியை வானத்திலிருந்து பூமிக்கு பிரித்து வந்தார். பிரிவு இருக்கணும். ஜனங்களில் இருந்து நம்ம பரிசுத்தமாக பிரித்திருக்கிறார். உலக ஜனங்களில் இருந்து நம்மை பரிசுத்தமாக பிரித்திருக்கிறார். அந்த நினைவு இருக்கணும். நமக்கும் அவங்களுக்கும் வித்தியாசம் இருக்கு. நம்மளை பிரித்து எடுத்திருக்கிறார். 3வது உயிர்த்தெழுதல். நாம் திரும்பவும் பிறந்திருக்க வேண்டும். அதாவது வெட்டாந்தரை அங்கே தண்ணிக்குள்ள இருந்தது, உண்டாக கடவுள்னு சொன்னார், அப்படி உயிர்த்தெழுந்தது. அதே போல நாமும் மறுபடியும் பிறந்திருக்க வேண்டும். உயிர் பிறந்திருந்தா தான் நமக்குள் ஆவியானவர் இருப்பார். நீ மறுபடியும் பிறக்காவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. ஒருவர் திரும்பவும் பிறக்கணும். கிறிஸ்து உங்களுக்குள்ள பிறக்கணும். பிறந்தா தான் நம்ம முடியும், இல்லைன்னா இல்லை. கிறிஸ்து பிறக்கவில்லை என்றால் ஆபிரகாம் திரும்ப பிறந்தார். தெரியுமா உங்களுக்கு? ஆபிரகாம் திரும்ப பிறந்தார். அவர் ஆபிரகாமா இருக்க வரைக்கும் ஆண்டவரால் ஆசீர்வதிக்க முடியும். அவர் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள தகுதியில்லாத ஆயிட்டாரு. ஆபிரகாம் 99 வயசு வரைக்கும் ஆசீர்வாதத்தை அவரால் பெற முடியல. ஏன்னா அவர் திரும்பவும் பிறக்கல. பிறக்கலையா? தெரியுமா? ஆதியாகமம் 17 வாசிங்க. 1 ஆதியாகமம் 17:1 வாசிங்க. கர்த்தர் யாருக்கு? திருப்பி வாசிங்க, முதல்ல வாசிங்க, திருப்பி வாசிங்க, திரும்ப வாசிங்க. ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமை உள்ள தேவன் எல் சடாய் அப்படின்னு ஆண்டவர் முதல் முறையாக ஆபிரகாமுக்கு தன்னை அறிமுகப்படுத்துகிறார். எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. என்ன சொல்றாரு? நீ ஆபிரகாமே, இதுவரைக்கும் நீ ஓ விருப்பப்படி நடந்த, ஆனால்
இனிமேல் நீ எனக்கு முன்பாக நட. நமக்கு முன்பாக கர்த்தர் இருந்தால் அவருக்கு முன்பாக யார் இருக்கிறோம்? நம்ம இருக்கிறோம். அப்ப நம்ம தவறு செய்யும் போதெல்லாம் அவரை பார்க்க வேண்டும். அதான் சொல்றாரு, எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. இந்த ஆபிராம ஆண்டவர் 5வது வசனம் வாசிக்கமா, ஆபிரகாமாக திரும்பவும் பிறக்க செய்கிறார். இனி உன் பேர் ஆபிராம் எனப்படாமல் நாம் உன்னை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்தினபடியால் உன் பேர் ஆபிரகாம் எனப்படும். இதுதான் திரும்பவும் பிறக்கிற அனுபவம். ஆண்டவர் அங்கு காட்டுறத நமக்கு திரும்பவும் பிறக்க சொல்றாரு. ஆபிரகாம் மூலமாக ஆபிரகாமாக மாற்றுறது மூலமாக நம்மையும் ஆண்டவர் மாற்றுகிறார். நமக்குள் நாமும் திரும்பவும் பிறந்தாதான் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அதுக்கப்புறம் தான் ஈசாக்கு பிறக்கிறார். அது வரைக்கும் இல்லை, ஆசீர்வாதம் இல்லை அவருக்கு. அதுக்கு முன்னாடி கிடைத்த ஆசீர்வாதம்லாம் அவருடைய ஆசீர்வாதம் இல்லை, அவருடைய மனைவியினுடைய அழகை வச்சு கிடைச்ச ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதம் நமக்கு தேவையில்லை. ஆபிராமின் ஆசீர்வாதம் நமக்கு தேவையில்லை. ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் தான் நமக்கு தேவை. ஹல்லேலூயா. என்ன எப்படி தெரியுது? புரியுதா? ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் நமக்கு தேவையில்லை. ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் தான் வேணும். அவர் தான் திரும்பவும் நாம் பிறக்கணும். பிறந்தா ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம். இதுதான் ஆண்டவர் சொல்றார், திரும்பவும் பிறக்கிறது உயிர்த்தெழுதல். நாம் திரும்பவும் பிறக்க வேண்டும். 4வது இயேசு அப்படின்னா வார்த்தை சபைகளுக்குள் இருக்க வேண்டும். சபைக்கு வருகிற மக்கள் ஒவ்வொருவரும் திரும்ப பிறந்திருக்க வேண்டும். சபையில வார்த்தை இருக்க வேண்டும். 5வது வல்லமை, தேவ வல்லமை சபையில் இருக்கணும். என்ன இருக்கணும்? தேவ வல்லமை சபையில் இருக்கணும். மனிதனாக பிறந்தால் நம்ம மனுக்குலத்திலிருந்து நம்மளை ஆண்டவர் பிரித்தெடுத்தார். 7வது அவர் எல்லாவற்றையும் செய்து முடித்து ஓய்ந்திருந்தார். எல்லாம் பரிபூரணமாச்சு, ஒரு தேவையில்லை. நம்மளும் எல்லாம் எனக்கு நிறைவாக இருக்கிறது என்ற அந்த முழு நிறைவோடு இருந்தோம்னா ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். நமக்கு அந்த குறை இருக்கு, இந்த குறை இருக்கு, என் பிள்ளை கல்யாணம் பண்ணியாச்சு, நீ குழந்தை பிறக்கல, ஆண்டவர் எனக்கு குழந்தை இல்லாட்டும் நான் உன் மீது அன்பு செலுத்துவேன், திருமணம் ஆகாவிட்டால் உன் மீது அன்பு செலுத்துவேன் அப்படின்னு சொல்றதை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இதுதான் அதாவது பரிபூரணம், எனக்கு நிறைவாக இருக்கிறது அப்படிங்கிற அந்த மனப்பக்குவம் அந்த சபைக்கு என்னைக்கு வருதோ அன்றையிலிருந்து சபையில் எந்த குறைவும் இருக்காது. ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு பேசும்படியாக கொடுத்த வார்த்தை ஆண்டவர் பேசி ஆவியானவர் பேசியிருக்கிறாரா இல்லையா? நிறைய பேர் பேசியிருக்கிறாங்க, சொந்த கருத்தோடு பேசியிருப்பாங்க. நான் ஆண்டவர் என்ன அனுப்புனார் அப்படின்னா நான் அப்படியே மூடி வச்சுட்டு தான் பேசுவேன். அப்போ என்ன பேசணுமோ ஆவியானவர் கொடுக்குறாரோ அதைத்தான் பேசுவேன். இல்லை குறிப்பெழுதிட்டு வந்தோம்னா அந்த லிமிட்டுக்குள்ளே தான் இருக்கணும், அதை விட்டு வெளியே போக முடியாது. ஒரு சர்க்கிள் போட்டு குறிப்பெழுதி வச்சாச்சுன்னா ஒரு 4 குறிப்பெழுதி வச்சிட்டோம்னா அந்த குறிப்பை விட்டுனா நம்ம வெளியே போக முடியாது. ஆவியானவர் வேற வார்த்தைகளையும் சொல்லலாம். அதனால இந்த வார்த்தைகளை ஆவியானவர் உங்களுக்கு கொடுத்ததற்காகவும் நீங்கள் இந்த வார்த்தையின் மூலமாக ஆசீர்வதிக்கப்பட்டதற்காகவும் கர்த்தராகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். ஆமென். ஹல்லேலூயா. புது சத்தியத்தை இன்னைக்கு கேட்கும்படியாக குழப்பமாக இருந்தாலும் ஆனால் முடிவு தீர்வாக சத்தியம் ஆரம்பத்தில் எனக்கு புரியல, ஆனால் முடிவுக்கு வரும்போது வார்த்தை அங்கே இயேசு கிறிஸ்துவை பற்றி தெளிவாக இன்றைக்கு நமக்கு அறிந்து கொண்டோம். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். இதோட அந்த முடிய போது நம்முடைய முழங்கால் பண்ணிடுவோம். நீங்கள் அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட வேளையில் உடைய சமூகத்தில் வார்த்தையாகிய இயேசு கிறிஸ்து இந்த சபையில் இருக்கணும், இந்த வெளிச்சம் இருக்கணும் என்று சொல்லி நாளில் கேட்ட இந்த சத்தியத்தின் வாயிலாக கர்த்தரோடு கூட பேசி இருக்கிறேன். மக்கள் நடி செலுத்துகிறோம். அப்பா, உடைய கரத்தில் வந்திருக்கிற யாவரையும் பூமிக்கிறோம். ஆண்டவரே, தாமையை பொறுப்பெடுத்து ஆண்டவரே இந்த கிறிஸ்துமஸ் நன்னாளில் ஒரு மகிழ்ச்சிகரமாக நாங்கள் அதை கொண்டாடும்படியாக நீர் எங்களுக்கு கிருபை தந்தீர். மக்கள் நடி செலுத்துகிறோம். உடைய கிருபையில கரத்தில் ஒவ்வொருவரையும் ஒப்புவித்து செபிக்கிறோம். தேவன் தாமை பொறுப்பெடுத்து ஆசீர்வதிக்கும்படியாக செபிக்கிறோம். ஆபிரகாம்
இருக்கும்போது அந்த ஆசீர்வாதம் இல்லை. நான் ஆபிரகாம் என்று சொல்லி ஆண்டவரே அழைத்த போது அந்த ஆசீர்வாதம் அங்கே வந்தது என்பதாக நாங்கள் கண்டோம். கர்த்தாவே, இந்த வேளையில கர்த்தர் எங்களோடு கூட பேசினீர், நமக்கு நன்றி செலுத்துகிறாங்க. அந்த ஒவ்வொரு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அவர்கள் ஆசீர்வதிக்கிற ஆண்டவரே, நீ வருகையில் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், போகையில் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் என்று சொன்னீர்கள். அந்த வார்த்தை இவர்களுக்குள் நிறைவேற கர்த்தர் உதவி செய்யும்படியாக செபிக்கிறோம். உடைய கரத்தில் ஒவ்வொருவரும் ஒப்புவிக்கிற ஆண்டவரே, ஒரு குடும்பங்களையும் தேவன் ஆசீர்வதிங்க. பிள்ளைகள் பிள்ளைகள் செய்கிற வேலை எல்லாவற்றிலும் தேவனுடைய ஆசீர்வாதம் கூட இருந்து நடத்தும்படியாக செபிக்கிறோம். உடைய கரத்துக்குள் ஒவ்வொரு ஒப்புவிக்கிற இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் நீங்கள் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். சொல்லுவேன் ஆத்மாவே கர்த்தரை சோதரி, என்னுள்ள நாமத்தை சோதரி, என் ஆத்மாவே கர்த்தரை சோதரி, சகல உபகாரங்களையும் பண்ணுவாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிருபையும் பிதாவோடைய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் அன்னைக்கும் இன்றும் என்றும் சதா காலங்களில் நம்மோடும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வருகை விருதும் நம்மளோடு அனைவரோடும் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. ஒருவர் கிறிஸ்துமஸ் வாழ்த்துதல் செய்திகள் சொல்லிக் கொள்ளுங்க. பக்கத்தில் இருக்கவங்களா ஆகாரம் ஆயத்தப்பட்டபடி இருக்கு. எல்லாரும் கிறிஸ்துமக்கு பணத்துக்கு உதவினாலும் பொருள் உதவினாலும் இதை சிறப்பாக நடத்தி கொடுத்த ஒவ்வொருவருக்கும் மீண்டுமா நன்றி செலுத்துகிறேன். எல்லாரும் சாப்பிட்டுட்டு தான் போகணும். மகிழ்ச்சிகரமா சாப்பிடுவோம். மீதம் இருக்கும்போது அதை எடுத்துட்டு போகலாம். எல்லாரும் சாப்பிட்டு ஒரு வாழ்த்து சொல்லி செய்திகளை சொல்லிக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.